வணக்கம். ஜவைஜத் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிட்ட மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது பகுஜன் சமாஜ் பாடி கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலையான பின்னாடி ஏகப்பட்ட தலைவர்களுக்கு இன்னைக்கு ஆட்டம் கண்டாச்சு. மனசுக்குள்ள அவர்களுக்குள்ள தேவையற்ற ஒரு பய உணர்வு. யாரா இருந்தாலும் மனுஷன் தாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எல்லோருக்குமே வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆம்ஸ்டாங்குடைய கொலை எதிர்பாராத ஒரு கொலை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆல்ரெடி 3 தடவை உளவுத்துறையினர் அதை எச்சரிச்சிருக்காங்க. உளவுப்படையினர், தமிழக உளவுத்துறை எச்சரிச்சிருக்கு. என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப தைரியமாக எடுத்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் ஸ்கெட்சை போட்டு கரெக்டாக அவரை கொலை செய்து விட்ட மிக பாதகமான ஒரு செயல். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அது சம்பந்தப்பட்ட வகையில் ஏகப்பட்ட பேர் கைது. மற்றபடி ஆளாளுக்கு விசாரிக்க ஒண்ணுக்குள்ள ஒன்று அப்படியே போயிட்டே இருக்கு. ஆல்ரெடி முதல்ல ஒரு 10 பேரை கைது பண்ணாங்க, அப்புறம் 11 பேர் ஆச்சு. இன்னைக்கு 14 பேரை கைது செஞ்சிருக்காங்க. பார்க்கின்ற சமயத்துல இந்த 14 பேருக்குள்ள ஒரு நேரடி தொடர்பு, ஆனா அவர்களுக்கு பின்புலமாக பல பேர் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவலா போயிட்டு இருக்கு. அவர்களுக்கு பின்புலமா காரை ஒருத்தவங்க கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க, மற்றபடி பணத்துக்கு பட்டுவாடா ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. எப்படியாவது ஆம்ஸ்டாங்க கொலை செய்து விட வேண்டும். அந்த அளவுக்கு பலருடைய ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாக, பலருடைய ஒரு மனதுக்குள்ள ஒரு எரிச்சலூட்டு மட்டமாக, அல்லது அரசியல் காரணம் அப்படிதான் சொல்லணும். அரசியல் காரணம். மற்றபடி பலவிதமான ஒரு தொடர்புகள் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில ஆம்ஸ்டாங் மேல ஏகப்பட்ட பேருக்கு அந்த கொலை வரி இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த விசாரணை தெரிஞ்சிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில உற்று பார்க்கக்கூடிய சமயத்தை ஒரு சின்ன விஷயம் கூட பிற்காலத்தில் தன்னை தாக்கி விடுமோ அப்படிங்கிறது இன்னைக்கு பல தலைவர்கள் பயப்படக்கூடிய ஒரு சூழல். அப்படி பார்க்கக்கூடிய சமயம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இப்ப சமீபத்துல பாருங்க, செல்வ பெருந்தகை கூட அண்ணாமலை ரவுடி அப்படின்னாரு. அண்ணாமலையை நோக்கி பல ஏவுகணைகள் இப்படியும் போயிட்டு இருக்கு. இது ஒரு விதமான ஒரு போர், இது அரசியல் போர் என்பதையெல்லாம் கூட அதன் அடிப்படையில வேறு வார்த்தை போர். அதே மாதிரி ஐயா திருமாவளவன் வகையிலையும் பலவிதமான எதிர்ப்புகள். அவர்லாம் ஏகப்பட்ட கொலை மிரட்டலை சந்தித்தவர். நம்ம மினிமம் ஒரு 11 கொலை மிரட்டல் சந்திச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக உயர்ந்து நின்று வருகிறார். ஆமா, அதன் அடிப்படையில் சீமானும் அப்படித்தான். ஏகப்பட்ட வாய் பிரச்சனைகள் அவர் பேசுவாரு, அது வேறு விதமாக ஒரு சென்டாயிடும். சமீபத்தோட சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை பேசி மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. இதுக்கு முதல்ல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு பேசினாரு. அப்புறம் இஸ்லாமியர்களை சிறுபான்னு சொன்னா, யார் சொன்னா அவர் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னாரு. இந்த மாதிரி பலவிதமான விஷயம். அதே மாதிரி கிருஷ்ணசாமி ஐயா அவங்கள பலவிதமா போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஏற்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள். ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னாலே அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி பிறர் மூலமாக கட்டாயமாக வரும். அது பெரிதாக மாறி, அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி, சில பேருக்கு தள்ளுமுள்ளுவா மாறும், மற்றபடி மிரட்டலாக மாறும். அப்புறம் சில பேருக்கு கொலை மிரட்டலாக மாறும். ஆனா கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இங்க பக்கத்துல பாருங்க, தெலுங்கானா, ஆந்திராவில் மிக கேவலம். அவன் சந்திரபாபு நாயுடு 45 நாள் 50 நாளோட ஆட்சியை ஒன்றும் வரலைங்க. அணியா ஏகப்பட்ட கொலைகள். இந்த 45 நாள் 36 படுகொலைகள், 400 சில்லற பேத்துக்கு மேல அட்டம்ப்ட் கொலை மிரட்டல்கள், 500 அரசு கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டு அங்கு சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கு. கவர்னர் ஆட்சி வேணும்னு சொல்லி போட்டு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி வர 24ஆம் தேதி டெல்லியில போய் தர்ணா போராட்டம் பண்ண போறாராம். அப்படித்தான் சூழல் இருக்குது. ஆமா, அங்க மோடி சந்திரபாபு நாயுடு இல்லாடி மோடி இல்லை. அப்புறம் அவர் எங்க போய் சந்திரபாபு நாயுடு டிஸ்மிஸ் பண்றது, கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணி. அப்படி கொடுக்கக்கூடிய சமயத்தை ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி ஜனாதிபதிகிட்ட தான் மனு கொடுக்கணும். இவர் ஏன் மோடிகிட்ட போய் கொடுக்குறாரு அப்படின்னு தெரியல.
ஒருவேளை மோடி ஃப்ரெண்டு அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தாலுமே கூட மற்றபடி வந்து இவங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து சந்திரபாபு நாயுடோட தானே உங்களுக்கு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் போய் மோடிட்ட கொடுக்குறாரா, மற்றபடி வந்து மோடிக்கு தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு சமாதானத்தை வெளிப்பாட போறா அப்படிங்கிறது எப்படியோ ஒன்றுங்க. எல்லா தலைவர்களுக்கு வந்து இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு பய உணர்வை தொற்றி கொண்டது அப்படிதான் நம்ம சொல்றோம். அதுக்கு காரணம் வந்து அவர்கள் செய்யக்கூடிய பல நல்ல காரியங்கள் கூட தவறாக போய் முடிந்து விடுகின்றன. ஆமா, சொன்ன ஆந்திராவில் சம்பந்தப்பட்ட வகையில ஜெகன்மோகன் ரெட்டி மேல கூட ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. சந்திரபாபு நாயுடு கூட ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆமா, நான் வந்தா உன்னைய அடிப்பது, உடைப்பது, கொலை செய்வது, நீ வந்தா எண்ணி அடிப்பது, உடைப்பது, கொலை செய்வது, இதெல்லாம் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் நாட்டுல ஜனநாயகம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது ஒண்ணுமே இல்லை. என்னைக்கு செத்து போச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் வெளிப்பாடா போயிட்டு. அந்த வகையில தமிழகத்தை பொறுத்தவரை ஆம்ஸ்டாங்குடைய கொலை வந்து மிக பேசப்பட்ட ஒரு கொலை. அது வந்து அரசின் காழ்ப்புணர்ச்சி என்பதையெல்லாம் விட பழிக்கு பழி அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு சார். கன்ஃபார்ம் அரசியல்ல வந்து ஒரு படுகொலை, அரசியல் சூழ்ச்சி அப்படின்னா கூட பரவாயில்லை. நம்ம ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட அது தெரியல. அது வந்து கட்டாயமாக ஒரு கொலைக்கு அவர் தூண்டுதலாக இருந்தார். மற்றபடி பல பேருடைய ஒரு வைத்தெரிச்சல், மற்றபடி பல பேருடைய ஒரு பல செயல்பாடுகள் ஒரு தடையாக இருந்தார் அப்படிங்கிற கான்செப்ட் வகையில அதுல வந்து அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனா அரசியல் காரணம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல அது மிகப்பெரிய ஒரு இல்லை. அரசியல் காரணமும் மதச்சாயமும் அதுல இல்லை. அதே மாதிரிதான் இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால மதுரையில வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி அவர் கொலை பண்ணியிருக்காங்க. வாக்கிங் போயிட்டு இருக்கிறாரு, பிபிக்குள்ள மதுரைக்கு பக்கத்துல போயிட்டு இருக்க சமயத்துல ஒரு காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாடு. அது அரசியல் காரணம், அதுவும் அரசியல் காரணம் கிடையாது. அது குடும்ப தகராறு அப்படிங்கிற கான்செப்ட். குடும்ப தகராறு, மற்றபடி வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணாரா, தன்னுடைய தம்பிக்கு சப்போர்ட் பண்ண வகையில எதிரி மகாலிங்கம் அப்படிங்கிற அந்த குழுமம் வந்து இவரை கொலை செய்ததாக ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போலீஸ் விசாரணைக்கு போயிட்டு இருக்கு. அதனால வந்து அதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. ஆம்ஸ்டாங்குடைய விஷயமும் அப்படித்தான். ஆமா, அரசியல் கான்செப்ட் நுழைக்கப்படவில்லை, மதம் சம்பந்தப்பட்டது எதுவுமே நுழைக்கப்படவில்லை. மற்றபடி வந்து எல்லாமே வந்து குடும்ப விவகாரங்கள், மற்றபடி அவங்களுக்குள்ள ஒரு இருந்த ஒரு பிரச்சனையின் அடிப்படை தான். இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இன்னைக்கு வந்து ஜான் பாண்டியன் வந்து ஓப்பன் டாக் பண்ணியிருக்காரு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் ஜான் பாண்டியன். அவருக்கு பின்புல நிறைய இருக்கு. அவர் மேல ஏகப்பட்ட கேசஸ் இருந்து இன்னைக்கு உடனே போயிட்டு இருக்கு. மற்றவர் இருந்தாலுமே கூட அவர் வெளிப்பாடு வந்து இன்னைக்கு பாஜகவோட கூட்டணியாக இருந்து இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாரு. ஆமா, அதுல மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதன் அடிப்படையில வந்து இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய அங்கங்க கொலை நடக்குது இல்லையா, அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு அவர் இன்னைக்கு ஓப்பன் டாக் பேசியிருக்காரு, நிருபர்கிட்ட பேசியிருக்காரு. அதாவது மாஞ்சோலை மக்களுக்காக நாங்க போராட்டம் தொடரும் அப்படின்னு பேசிட்டு, மற்றபடி பிஎஸ்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு சிபிஐ விசாரணை வேண்டும், மற்றபடி வந்து தமிழகத்துல வந்து கொலைகள் அதிகரித்து விட்டன அப்படி சொல்ல, இதுக்கு வந்து காவல்துறை உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குண்டையும் போட்டு, மற்றபடி எங்களை போன்ற தலைவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு வழங்கப்படக்கூடிய தமிழக அரசு என் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ட்டார். ஒரே வார்த்தை ஜான் பாண்டியன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துறை நிறுவன தலைவர். என் உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ட்டார். ஆமா, இது வந்து தமிழக அரசு கூண்டு கவனிக்கணும். அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க, அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு சோன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. திமுக அதை விலக்கி விட்டார்கள். ஆமா, அதன் அடிப்படையில வந்து நான் எனக்கே வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருந்துட்டு இருக்கேன். பொதுவா வந்து பல தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட பாதுகாப்பு இந்த தமிழக அரசு கொடுக்கணும். தொல் திருமா, மற்றபடி கிருஷ்ணசாமி, சீமானுக்கும் தமிழக அரசு பாதுகாப்பை அதிகரிக்க வேணும். ஆகுனா கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கும் வந்து பாதுகாப்பு வேணும், என் உயிருக்கும் ஆபத்து சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து பேட்டியை முடிச்சிருக்கிறாரு. பொதுவா வந்து தலைவர்களுக்கு வந்து பாதுகாப்பு தர வேண்டும் என்பது வந்து ஒரு அரசின் கடமை. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுடைய ஒரு நிலைப்பாடு பேக்ரவுண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியா இருக்கும். அதன் அடிப்படையில் பாதுகாப்பை கொடுப்பது மட்டுமே ஒரு சரியாக தீர்வாக அடிமா அப்படின்னா அது உட்காராது. பாதுகாப்பை மீறி பல கொலைகள் நடந்திருக்கு. அப்ப வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல வருது. அவர்களும் வந்து நியாயமாக தர்மமாக, மற்றபடி வந்து
ஒரு நடுநிலையாக செயல்பட்டால் மற்றபடி இப்படிப்பட்ட பய உணர்வு யாருக்குமே வராது. ஆமா. ஜான் பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து மிக தைரியமானசாலி. மற்றபடி ரொம்ப நாளா கட்சி நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. மிக குறுகிய தொண்டர்களியை உள்ளவர் தான். இருந்தாலுமே கூட அவரே வந்து என் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கக்கூடிய சமயத்துல மற்றவர்கள் ஏமாத்திரம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுல வருது. அதன் அடிப்படையில வந்து மற்ற தலைவர்களுக்கு வந்து தமிழக அரசு பாதுகாப்பு தரணும் அப்படி சொன்னாலுமே கூட இவர் தன் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து உண்மையிலே வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் தான். தமிழக அரசு என்ன முடிவு பண்ண போகணும் இப்படியே தெரியல. ஆனா ஒண்ணு, வரும் காலங்கள்ல வந்து ஒவ்வொரு தலைவர்களுமே அரசியல் கட்சி தலைவர்கள் நடுநிலை நடந்து கொள்ள வேண்டும். ஆமா, காழ்ப்புணர்ச்சி வெளிப்பாட நடந்து கொள்ளக்கூடாது. மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். குறிப்பாக வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆமா, எதிரியை சம்பாதித்துக் கொள்ளாமல் தன்னுடைய ஒரு ஒரு நிலைப்பாடாக மக்களுக்கு உழைக்க வேண்டும். அதான் வந்து கடைசி வரைக்கும் நிற்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது. பார்ப்போம், தமிழக அரசு வந்து ஜான் பாண்டியனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க போகிறார்களா, மற்றபடி இல்லையா என்பது வரும் காலங்கள் சொல்லும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.